வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த சேனல்ல யூஎஸ் மார்க்கெட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இன்வெஸ்டார் இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்குறதுக்கு 5 இம்பார்ட்டன்ட் கீ மெட்ரிக்ஸ் தேவைப்படும். லைக் இன்ட்ரின்சிக் வேல்யூ, வேல்யூவேஷன், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அனலிஸ்ட் பிரைஸ் டார்கெட், டிவிடெண்ட் சஸ்டைனபிள். நான் எப்பெல்லாம் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக் பத்தி பேசுறேனோ அப்பெல்லாம் இந்த 5 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன். இதுதான் நம்ம சேனலோட ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் யூனிலிவர் ஸ்டாக் பத்தி பேச சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிலிவர் 52 வீக் லோ லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 ரீசன் தான் இன்னைக்கு நான் வந்து யூனிலிவர் ஸ்டாக் பற்றி பேசலாம்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். யூனிலிவர் இந்த கம்பெனி பற்றி நீங்கள் கேள்விப்படாமல் இருக்கலாம், ஆனால் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை யூஸ் பண்ணியிருப்பீங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லண்டனில் இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு சோப் கம்பெனி ஆரம்பித்து இப்போ ஒரு எஃப்எம்சிஜி, அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸில் ஒரு பெரிய லீடராகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்னென்ன செக்டாரில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பியூட்டி அண்ட் வெல்பீயிங், பர்சனல் கேர், ஹோம் கேர், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனில் இருக்காங்க. எக்ஸாம்பிள் இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு டவ், வேஸ்லின், லக்ஸ், லைஃப் பாய், சர்ஃப், ஆர்லிக்ஸ். ஸோ இப்போ கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இவங்க வந்து இவங்களோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 190 கண்ட்ரீஸில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 3.8 பில்லியன் பீப்புள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான கம்பெனின்னு. ஸோ இவங்களை வந்து எஃப்எம்சிஜி குளோபல் லீடர்னே சொல்லலாம். ஸோ ஒன் லைன் இந்த பற்றி ரொம்ப டீப்பாக போகாமல் ஒன் லைன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங் டிஃபென்சிவ் ப்ளூ சிப் கம்பெனின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கிளாரிஃபிகேஷன் நான் தரணும். HUL அண்ட் UL இது ரெண்டுமே வேற வேற. ஸோ HUL வந்து இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், இது UL வந்து ஜஸ்ட் யூனிலிவர். ஸோ யூனிலிவர் வந்து பேரண்ட் கம்பெனி, HUL வந்து அதோட சப்ஸ்டியர் கம்பெனி. இந்தியன் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், அது வேற இது வேற. பட் HUL கம்பெனியோட 60% ஸ்டேக் யூனிலிவர் வச்சிருக்காங்க. மீனிங் நீங்கள் யூனிலிவர் ஓன் பண்ணீங்கன்னா இன்டெரக்டாக HUL ஓன் பண்ணுற மாதிரி. அதாவது இப்போ 100 rupees ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னா HUL, அதில் 60 rupees ப்ராஃபிட் வந்து யூனிலிவருக்கு போயிடும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துடலாம். இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மார்க்கெட் கேப் பாருங்கள், $122.69 பில்லியன் இருக்கு. ஸோ எனிதிங் மோர் தென் $100 பில்லியன் வந்து ஒரு லார்ஜ் கேப்னா $10 பில்லியன் மேலே இருக்கணும். பட் 100 பில்லியன் மேலே இருந்தாலும் இது ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனின்னு அர்த்தம். ஸோ இதோட ஸ்டாக் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $56.78 இருக்கு. பி ரேஷியோ அரௌண்ட் 17.47 இருக்கு. ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ அரௌண்ட் 18 to 20 இருக்கும். ஸோ இதோட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 4.17%, விச் இஸ் குட். அடுத்தது ப்ராஃபிட் மார்ஜின் 17, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 28.5% இருக்கு. ஸோ ரெவன்யூ வந்து அதாவது டிடிஎம்னா 1 இயர், லாஸ்ட் 1 இயர்ல என்ன ரெவன்யூ பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 64.60 பில்லியனா இருக்கு. நெக்ஸ்ட் உங்களோட ப்ராஃபிட் டோட்டல் நெட் இன்கம் பார்த்தீங்கன்னா $10.91 பில்லியன் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஓகே. இவங்க ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் ஆயிருக்கா? ஏன்னா இப்போ வந்து லோவில் ட்ரேட் ஆகிட்டு 52 வீக் லோவில் வந்துருச்சு. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பின்னாடி வர பார்க்கலாம். பட் ஃபண்டமெண்டல்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகல. அவங்களோட சேல்ஸ் அண்ட் க்ரோத் வீக்கன் ஆயிருக்கு. அது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நெக்ஸ்ட் ஓகே, இதோட கரண்ட் வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் 4 இயர்ஸில் இந்த ஹிஸ்ட்ரி நான் எடுத்திருக்கேன். அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு ஃபேர்லி ப்ரைஸ்ட், நாட் ரொம்ப சீப்பாக இல்லை, பட் ஃபேராக ப்ரைஸ் ஆயிருக்க ஒரு ஸ்டாக். அதுக்கப்புறம் ஃபேவரபுளாக இருக்குது இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்ட்ரின்சிக் க்ரோத் ட்ரெண்ட்னா இப்போது வருஷம் இந்த வேல்யூ ஒரு ஸ்டாக்கோட மதிப்புன்னு சொல்லுவாங்க, அதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. அது வந்து எப்படி இருக்குன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு கூடிட்டே போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ பாசிட்டிவ் ஜோன் அட்வான்டேஜ் அரௌண்ட் 3 to 4% இருக்குது அப்படின்னா, ஸோ இத்தனை வருஷமாக கேல்குலேட் பண்ணதில் இதோட மதிப்பு கூட்டிகிட்டு தான் போயிட்டுருக்கு. இறங்குச்சுன்னா மதிப்பு இறங்கிட்டே இருக்குன்னா அது ரொம்ப ரெட் ஃப்ளாக், அது அந்த பக்கமே போகக்கூடாது. பட் இது பாசிட்டிவ் ஜோனில் இருக்கிறனால இது ஒரு நல்ல ஒரு வேல்யூவேஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் இதோட பீக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா February 13, 2026 அன்னைக்கு அரௌண்ட் $74.97 இருந்திருக்கு. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $56.78 இருக்குது. அதாவது பீக்ல இருந்து அரௌண்ட் 24.3% கீழே இறங்கியிருக்கு. ஸோ இதுதான் வந்து இதோட வேல்யூவேஷன். நெக்ஸ்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ பற்றி ஒரு சின்ன ஒன்று சொல்லிடுறேன். ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூனா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கோட மதிப்புன்னு சொல்லலாம். அதாவது இப்போ ஒருத்தர் ஒரு செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வாங்க போகிறான்னு வச்சுக்கோங்க. அதோட விலை வந்து என்னன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஒரு 3 lakhsன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கண்ணை மூடி 3 lakhs கொடுத்து வாங்கி அது உண்மையான அந்த வெஹிக்கிளோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம், அதை எடுத்துகிட்டு மெக்கானிக் ஷாப் எடுத்துகிட்டு போய் அது எவ்வளோ மைல்ஸ் ஓடி இருக்கு, இல்லை அதோட ஹிஸ்ட்ரி என்ன ஆக்சிடென்டல் ஏதாச்சும் ஹிஸ்ட்ரி இருக்கா, இல்லை இன்ஜின் கண்டிஷன் என்ன, இதெல்லாம் பார்த்து அந்த மெக்கானிக் அனலைஸ் பண்ணி இதோட மதிப்பு ஒரு 2 லட்சம் தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. பட் அவர் சொல்கிறது 3 லட்சம் சொல்கிறாங்க.
ஸோ நம்ம 3 லட்சம் கொடுத்து வாங்கினோம்னா அது நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒரு சீப்பான விலைக்கு வாங்கலன்னு அர்த்தம். அந்த 2 லட்சம் மெக்கானிக் கொடுக்குறாரு இல்லைங்களா, அதுதான் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ இங்கே நம்ம ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து பேரம் பேசி ஒரு 1.5 லட்சத்துக்கு வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட உண்மையான மதிப்பு 2 லட்சம். பட் நீங்கள் 1.5 லட்சத்துக்கு வாங்கினீங்கன்னா அது எவ்வளோ சீப்பாக வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுதாங்க இது எக்ஸாம்பிள் இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு. ஸோ அதை நான் 3 வகையாக பிரிச்சிருக்கேன். வேர்ஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ், பெஸ்ட் கேஸ். வேர்ஸ்ட் கேஸ்னா பேரிஷ் கேஸில் ஆவரேஜாக இது ஒரு ஆவரேஜாக இப்படி இருக்கும் அப்படின்னு. புல்லிஷ் கேஸ் அதாவது பேரிஷ் கேஸ் அப்புறம் பெஸ்ட் கேஸ் வந்து புல்லிஷ் கேஸ்ன்னு நான் சொல்கிறேன். புல்லிஷ் கேஸ்னால் நல்லா பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கொடுத்து நல்லா ஏர்னிங்ஸ் நல்லா இருக்குது, இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்து மேலே ஏற்றிட்டே போயிருக்கீங்கன்னா அது புல்லிஷ் கேஸாக மாறுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இருக்கிறது வந்து பேரிஷ் கேஸில் தான் இருக்குது, ஏன்னா ஃபுல்லாக நெகட்டிவ் நியூஸ். அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதோட வேர்ஸ்ட் கேஸ் இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா $47.89 இருக்குது. அதாவது கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது அரௌண்ட் 18.56% ஓவர் வேல்யூடாக இருக்குது. ஸோ இதோட மதிப்பு இவ்வளோ தான். இந்த ஸ்டாக்கோட 47.89 தான் இதோட ஒரிஜினல் மதிப்பு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணால் அது வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது. பட் ஸ்டில் நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். ஆவரேஜாக எடுத்துட்டோம்னா ஒரு சரி ஓகே இது கீழே பேரிஷ் கேஸ் இருக்கும் அப்படி சொல்கிறோம். ஸோ ஆவரேஜாக இந்த கேஸோட உண்மையான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா $60.23 இருக்குது. அதாவது கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது அரௌண்ட் 5.73% அண்டர் வேல்யூவில் இருக்குது. பட் ஜஸ்ட் 5.73 தான், ரொம்ப சீப்லாம் கிடையாது. அதனால தான் இது ஃபேர்லி ப்ரைஸ்ன்னு நான் சொல்கிறேன் ஆவரேஜ் கேஸ் எடுத்துகிட்டு. நெக்ஸ்ட் பெஸ்ட் கேஸ், புல்லிஷ் கேஸில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த ஸ்டாக் டக்குன்னு ஒரு ஏர்னிங்ஸ் நல்லா ரிப்போர்ட் பண்ணி நல்லா பாசிட்டிவாக நியூஸ் கொடுத்து மேலே ஏற்றிட்டே டக்குன்னு புல்லிஷ் கேஸாக மாறிதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்துட்டு கால்குலேட் பண்ணால் $73.08 வருது. அதாவது கரண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது 22.31% அண்டர் வேல்யூட்டில் இருக்குது. ஓகே, நான் இதை இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன்னா DCF அதாவது டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடில் ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணி ஒரு ஆவரேஜ் வரும், அந்த வேல்யூ எடுத்து நான் போட்டிருக்கேன் 3 இயர்ஸ் கம்பேர் வச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட டிவிடெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, டிவிடெண்ட் ரிலையபிலிட்டி வந்து அன்ஸ்டேபிள்னு கொடுத்துருக்கேன். என்ன இது ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக் ஆச்சு எதுக்கு அன்ஸ்டேபிள் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கலாம். இப்போ நம்ம பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து என்னோட அனாலிசிஸில் ஒரு டிவிடெண்ட் ரிலையபிலிட்டி ஒரு 4 லிஸ்ட்டாக பிரிப்பேன். ஒன்று வந்துட்டு வெரி அன்ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், ஸ்டேபிள், வெரி ஸ்டேபிள். ஓகே, வெரி அன்ஸ்டேபிள் எப்படின்னா ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு ரீசனுக்காக பாஸ் பண்ணிட்டாங்க இல்லை கேன்சலே பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வெரி அன்ஸ்டேபிள் கேட்டகரியில் வரும். அன்ஸ்டேபிள்னா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் வந்துட்டு டிவிடெண்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக தரதில்லை, அப்பப்போ வந்துட்டு அதை அதிகமாக பண்ணுறாங்க கம்மி பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது அன்ஸ்டேபிள். ஸ்டேபிள்னா வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க, ஒரு கன்சிஸ்டண்டாக கொடுத்துட்ருக்காங்க, அது கம்மியும் பண்ணல அதிகமாக படுத்தலாம், அது ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ வெரி ஸ்டேபிள் அப்படின்னா ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் அந்த டிவிடெண்ட்டையும் வருஷம் அது இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அது டிவிடெண்ட்டில் க்ரோத் இருக்குது அப்படின்னா வெரி ஸ்டேபிளில் கேட்டகரியில் வரும். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸாக டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க உண்மைதான். ஆனால் வந்துட்டு இந்த 40 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கன்சிஸ்டண்டாக இருக்கிறது இல்லை, ஒரு தடவை அதிகமாக கொடுப்பாங்க ஒரு தடவை கம்மியாக கொடுப்பாங்க குறைவாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் அன்ஸ்டேபிள் கேட்டகரி இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 4.05% இருக்குது, ஒரு நல்ல டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது. இவங்க லாஸ்ட்டாக எப்போ டிவிடெண்ட் பே பண்ணாங்க பார்த்தீங்கன்னா May 15, 2026 அன்னைக்கு $0.04 வந்து பே பண்ணியிருக்காங்க. இது வந்து குவார்ட்டர்லி, அதாவது வருஷத்துக்கு 4 தடவை டிவிடெண்ட் தராங்க. பைபேக் ஈல்டு பார்த்தீங்கன்னா 1% இருக்குது. எனிதிங் லைக் 1 to 3னா அது ஒரு டீசெண்டான பைபேக்னே சொல்லலாம். இப்போ வந்து இவங்க லாஸ்ட்டாக பைபேக் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தில், 2025ல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எதுவும் பண்ணமா நான் பார்க்கல. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, அதுவும் லாஸ்ட் இயர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு 1 இயர் ப்ரைஸ் டார்கெட் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது 3ஆக பிரிச்சிருக்கோம். டவுன் பீட் அதாவது பேரிஷ் கேஸில், பேஸ் ஃபோர்காஸ்ட்னா ஆவரேஜ் கேஸில், அப்டீட்னா புல்லிஷ் கேஸில் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது பேரிஷ் கேஸில் இருந்துச்சுன்னா இப்போ இருந்து அரௌண்ட் $60.21 வந்து இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் இந்த 1 இயரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து மினிமம் வந்து அவங்க டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு 6% தான் ஒரு அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குது. இது ஆவரேஜாக இந்த கேஸ் எப்படி இருக்குன்னா அரௌண்ட் $68.45 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் இந்த நெகட்டிவ் நியூஸில் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அப்படியும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா இந்த அரௌண்டில் இதிலே தான் சுற்றிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தாலுமே இந்த ஸ்டாக் இப்போ வந்து கரண்ட் லெவலில் இருந்து அரௌண்ட் 20.55% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்டீட் ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்கன்னா அது புல்லிஷ் கேஸாக மாறுச்சுன்னா, சப்போஸ் நல்ல ஒரு நியூஸ் கொடுத்து நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு அது அப்படியே பாசிட்டிவாக மாற்றி அதை மேலே ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா புல்லிஷாக மாறிடுச்சுன்னா $77.63 இருக்கும். அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது $36.72 அப்சைடில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இது ஜஸ்ட் அனலிஸ்ட் தான், அது அப்படியே எடுத்துக்கூடாது. பின்னாடி நான் சொல்கிறேன் நிறைய விஷயத்தை இதை பற்றி.
நெக்ஸ்ட் இதோட கார்பரேட் ஸ்ட்ரென்த்தை நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா இவங்களோட ப்ராஃபிட்டும் இவங்களோட டெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி ப்ராஃபிட்டபிள் கம்பெனி தான். இவங்க வந்து 3 இயர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, கிராஸ் மார்ஜின், ஆப்ரேட்டிங் மார்ஜின் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுத்துருக்கேன். அரௌண்ட் 100க்கு 59 இது வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ 59ங்கிறது ப்ராஃபிட்டபிள் தான், ஓகே தான், நாட் டீசென்ட் ஒரு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட டெட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், கேஷ் ஃப்ளோ, டோட்டல் நெட் டெட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இவங்களோட டெட் எப்படி இருக்குன்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 44 கொடுத்துருக்கேன் 100க்கு. ஸோ இவங்ககிட்ட டெட் இருக்குங்க, பயங்கர கொஞ்சம் ஹெவியான டெட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது 3x இவங்களோட கேஷ் ஃப்ளோ வச்சு கம்பேர் பண்ணும்போது அரௌண்ட் 3x இவங்களோட டெட் நெட் 3x மேலே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இதுக்கு ஸ்கோர் வந்து 44 தான் இருக்குது. ஸோ டெட் கொஞ்சம் அதிகம் தான், பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பேங்க்ரப்சி வந்து மீடியம் மேனேஜபிள் கொடுத்துருக்கேன். பட் டெட் அவ்வளோ இருந்தாலும் இது ஒரு ஸ்ட்ராங் கன்சியூமர் பேஸ்ட் கம்பெனினால இவங்க அதை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. இது விட மோசம் இல்லை. மோசமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ரிஸ்க் அப்படின்றத நான் இங்கே மீன் பண்ணியிருப்பேன். பட் இது டெட் அவங்க இருந்தாலும் மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சரி இதெல்லாம் ஓகே, இது ஏன் இந்த ஸ்டாக் வந்து இப்போ பிரச்சனை இருக்குது, ஏன் வந்து 52 வீக் லோ லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு எக்கனாமி தாங்க. எக்கனாமி வந்துட்டு கண்டிப்பாக ஸ்லோவாக இருக்குது நிறைய நாட்டில். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸு இந்த கன்சியூமர் குட்ஸ் கண்டிப்பாக இம்பாக்ட் பண்ணும். அது ஒரு மேஜர் கன்சர்னாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன்லாம் ஜாஸ்தியாச்சுன்னா கன்சியூமர் ஸ்பெண்டிங் வந்து குறைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட ரா மெட்டீரியல்ஸும் இன்க்ரீஸ் பண்ணும் இல்லையா. இப்போ ரா மெட்டீரியல்ஸ் அவங்க கொடுக்குற ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னா இவங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் யூனிலிவர் கம்பெனி. ஸோ அதை கொடுத்து வாங்கும்போது அதை வந்து எங்கே காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா ஒன்று அவங்களோட ப்ராடக்ட்ஸில் விலை ஜாஸ்தி வச்சு விற்கணும். அப்படி விற்றாங்கன்னா மக்கள் வந்து வாங்குறதுக்கு கண்டிப்பாக தயங்குவாங்க. அங்கே பிரச்சனை இருக்குது. இல்லை அது அங்கே ப்ராடக்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணலைன்னா இவங்க அதை அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ப்ராஃபிட்லேயும் மார்ஜின்லேயும் அடிப்படும். ஸோ அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு அவங்களோட பேர் காம்படிட்டரான ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், நெஸ்ட்லே, கோல்கேட் பால்மோலிவ் இந்த மாதிரி காம்படிட்டர் வந்து புது ப்ராடக்ட் இனோவேஷனாக கொண்டு வராங்க. இவங்களுக்கு ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் புது கன்சியூமர் இவங்களோட மார்க்கெட் ஷேரும் சரி, புது கன்சியூமரும் சரி அவங்க வந்துட்டு அவங்க பக்கம் இழுத்துறதுனால இவங்களுக்கு அது பெரிய தலைவலியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு எமர்ஜிங் மார்க்கெட். அதாவது எமர்ஜிங் மார்க்கெட்டை எது சொல்கிறேன்னா இந்தியா, இந்தோனேஷியா, இல்லை பிரேசில், மெக்சிகோ, தாய்லாந்து இவங்க எல்லாமே எமர்ஜிங் மார்க்கெட் தான். இவங்களோட டார்கெட்டே அங்கே தான். ஸோ அங்கே வந்து இப்போ இந்த மாதிரி பிரச்சனை மேக்ரோ எக்கனாமிக் பிரச்சனை இருக்கனால அவங்களோட எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. இல்லை அவங்களோட கரன்சி டாலர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இல்லை யூரோக்கு எகெயின்ஸ்டாக கண்டிப்பாக வீக்கன் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்படின்னா இவங்களோட சேல்ஸ் அவங்களோட கரன்சியில் தான் இருக்கிறதுனால அது வந்து டைரெக்டாக இவங்களோட மார்ஜின் ப்ராஃபிட்டில் இம்பேக்ட் இருக்குது. ஸோ இது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரீஸ்ட்ரக்சராக பண்ணணும். ரீஸ்ட்ரக்சரிங் என்னென்னா அவங்களோட எந்த பிஸ்னஸ் சரியாக ஒர்க் ஆகலையோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்பின் ஆஃப் பண்ணாங்க. ஏன்னா அது ஒரு சீசனல் பிஸ்னஸ், ரொம்ப காம்ப்ளெக்ஸான பிஸ்னஸ், ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது. ஸோ அது வந்து இவங்களோட எல்லா கம்பெனியும் சேர்ந்து இருக்கிறனால, பிராண்ட் இருக்கிறனால அது வந்து டோட்டலாக அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்துட்டு கம்மியாக காட்டுது. அதனால் வந்து இம்பாக்ட் பண்ணுது அவங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாத்துலேயும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து தனியாக பிரித்து எடுத்து தனியாக லிஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு தனியாக பிரிச்சுருக்காங்க. இது ஒரு பிளான் அவங்க எடுத்திருக்காங்க, ரீசெண்டாக எடுத்த பிளான். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது மூலியமாக ஜாபை கட் பண்ணுறதுனால நிறைய மேனேஜ்மெண்ட் பீப்புளை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்துட்டு அதில் ப்ராஃபிட்டை வந்து காட்டலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 1 வருஷமாக அது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து இன்வெஸ்டருக்கு அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை அப்படின்னு நம்பிக்கை இல்லை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஸ்டாக்கு வந்து கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கொடுத்து இந்த ஸ்டாக்கில் அப்படியே கீழே இறக்கியிருக்காங்க. பட் ரியல் தான் க்ரோத் அண்ட் சேல்ஸ் கன்சர்ன் வீக்கன் ஆயிருக்கு. அது எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த ஸ்டாக் வந்துட்டு இது இப்போ வந்து நெகட்டிவ்ல வந்து கீழே இறக்கியிருக்கு. நெக்ஸ்ட் ஓகே, இதெல்லாம் ஓகே. என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிராண்டுங்க. இது கீழே எவ்வளோ பிராண்ட் இருக்குது பாருங்கள். என்னதான் நடந்தாலும் இப்போ எவ்வளோ பெரிய பேண்டமிக் வந்தாலும் பேசிக் நீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது ஒரு என்ன ஆனாலும் இது வாங்குறவங்க வாங்கிட்டு இருப்பாங்க, அது நிற்காது. ஸோ இந்த கம்பெனி ஓடிட்டு தான் இருக்கும், ரன் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்களோட ஃபியூச்சர் க்ரோத்தை இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட வந்து பெஸ்ட் சான்ஸ் வந்துட்டு இனோவேஷன் தான். இந்த பயங்கரம் நிறைய இனோவேஷன் பண்ணியிருக்காங்க, நிறைய புது ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஃபியூச்சரில் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் மார்க்கெட். நான் சொன்ன மாதிரி இவங்களோட கான்சன்ட்ரேஷனே எமர்ஜிங் மார்க்கெட் தான். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் மற்றதெல்லாம் வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் மெச்சூர்ட் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஹார்லிக்ஸ் சொல்கிறேன். ஸோ ஹார்லிக்ஸ் வந்து ஆல்ரெடி
எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அது மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, நிறைய ஃப்ளேவர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் பண்ண முடியும் தவிர இதுக்கு மேலே அந்த ப்ராடக்ட்டில் ஒரு growth இல்லை, அவ்வளோதான். மெச்சூரிட்டி லெவல் அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நிறைய மெச்சூரிட்டி லெவலில் அடைஞ்சதுனால புதுசாக என்ன பண்ணலாம், என்ன இன்னோவேட் பண்ணலாம், என்ன growth கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இவங்க வந்துட்டு பார்த்துட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது ஏன்னா இவங்க மெயின் ஸ்ட்ரென்த்தே வந்து growth தான். ஸோ அதை புது புது இனோவேட் பண்ணுறதுனால இவங்களுக்கு growth இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க சின்ன சின்ன கம்பெனிஸை வந்து அப்படியே நிறைய வாங்கிடுறாங்க, அக்விசேஷன் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனி வளர்ந்து வர கம்பெனியை இவங்க வாங்குறதுனால அந்த கம்பெனியில் இருக்கிற growth வந்துட்டு இவங்களுக்கு டேரெக்டாக கிடைக்குது. ஸோ அதன் மூலியமாகவும் இவங்க வந்துட்டு நிறைய ஃபியூச்சரில் வந்துட்டு நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும், நிறைய growth இருக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கோட டேட்டாக்கு தான். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி யூனிலிவர் ஸ்டாக் யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த யூனிலிவர் ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ அதோட எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணிங்கன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருந்திருக்குங்க. அதாவது மைனஸ் அரௌண்ட் 15% நெகட்டிவ்ல நீங்கள் இருந்திருப்பீங்க. ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் இருந்திருக்காது, நெகட்டிவ் ரிட்டர்னில் இருந்திருக்கும். ஏன்னா அப்போது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே தான் அரௌண்ட் $75 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ கம்பேர் பண்ணால் இப்போ எவ்வளோ இருக்குது, அரௌண்ட் $56 இருக்குது. ஸோ நெகட்டிவ் ரிட்டர்னில் இருந்திருப்பீங்க. ஒன்லி பாசிட்டிவ் திங் வந்து இவ்வளோ இந்த 5 இயர்ஸாக டிவிடெண்ட் வாங்கியிருந்திருப்பீங்க. அதை கம்பேர் பண்ணாலும் ஸ்டில் நீங்கள் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸில் ஆல்மோஸ்ட் நெகட்டிவில் தான் இருந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே 7 இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்த்தோம்னா 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குன்னா என்ன ப்ரைஸ் இருந்தோ அதே ப்ரைஸில் தான் இருந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இல்லை, ஜீரோ ரிட்டர்ன். பட் ஒன்லி பாசிட்டிவ் வந்து இந்த 7 இயர்ஸாக நீங்கள் டிவிடெண்ட் வாங்கியிருப்பீங்க. டிவிடெண்ட் வந்துட்டுமே அரௌண்ட் நீங்கள் வந்து $30 ஏதோ வந்திருக்கு ஒரு ஷேருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 to 25% நீங்கள் வந்து ஓவராலாக அதாவது நெட்டாக வந்து ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும் ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் இல்லாமல் ஒரு டிவிடெண்டில் மட்டும். அப்போது ஒரு இயர்லி கால்குலேட் பண்ணோமா 3 to 4% உங்களுக்கு வந்துட்டு கிடச்சிருக்கும். அதாவது ஒரு 3 to 4% ஆனுவல் அப்படிங்கிறது ஒரு இண்டெக்ஸோட ரொம்ப ரொம்ப லோ. ஏன்னா இண்டெக்ஸ் கூட ஒரு 9 to 10% சும்மா ஆவரேஜ் எடுத்துக்கலாம், அது கூட அவ்வளோ கொடுக்கும். ஸோ இதுதாங்க உண்மை. இப்படி தான் இருக்கும் இந்த எஃப்எம்சிஜி செக்டார்ஸ்லாம். ஆனால் வந்துட்டு இந்த டேட்டா சொல்கிறது வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல, இது ஜஸ்ட் ஒரு டேட்டா உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு எடுத்து வைக்கிறேன். ஸோ என்னோட தாட் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இதில் எப்படி இன்வெஸ்டர்ஸ் யோசிப்பாங்கன்னா, இல்லை எனக்கு வந்துட்டு டிவிடெண்ட் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, எனக்கு வந்து டிவிடெண்ட் வேணும், எனக்கு வந்துட்டு ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இல்லாமல் பரவாயில்ல, இந்த ஷேர் வாங்குறதுனால அந்த ஷேருக்கு உண்டான ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு டிவிடெண்ட் கிடைச்சா போதும் அப்படின்னு யோசிச்சு வாங்குறவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டிஃபென்சிவ், அதாவது ஒரு டிஃபென்சிவாக வாங்கணும்னு ஒரு போர்ட்ஃபோலியோவில் எனக்கு வந்து டைவர்சிஃபிகேஷன் வேணும். மற்ற செக்டார் அடிப்பட்டாலும் டெக்னாலஜி அந்த மாதிரி செக்டார் இருக்குல்ல, ஹெல்த் கேர் அந்த மாதிரி இருக்குல்ல, அதை அடிப்பட்டாலும் இந்த மாதிரி எஃப்எம்சிஜி நமக்கு வந்துட்டு போர்ட்ஃபோலியோ நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், டிஃபென்சிவாக இருக்கும், இது கீழே ரொம்ப விழுகாமல் தாங்கி பிடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக வாங்குவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சில பேர் வந்துட்டு நான் இப்போ வாங்கிற பிரச்சனை இல்லை, எனக்கு ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் வேணாம், நான் வாங்கிட்டு அது நான் வந்து ரொம்ப அல்ட்ரா லாங் டேர்மில் வச்சுட்டா நான் யூஸ் பண்ணினாலும் அப்போ ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக அப்பாச்சும் கொஞ்சமாச்சும் வளர்ந்துருக்கும், அப்போ நம்ம பயப்பட தேவையில்லை, அது அட்லீஸ்ட் என்னோட கிட்ஸாச்சும் யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த ஸ்டாக்கை அப்படின்னு வாங்குறவங்க இருக்காங்க. இன்னும் சில பேர் புத்திசாலித்தனவங்க பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு லெவலில் வந்துட்டு இப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா இதே ரேஞ்சில் ஒரு லெவலுக்கு அப்புறம் ஒரு பீக்கில் போயிருக்கும், ஒரு $74 ரீச் ஆயிருக்கும். விவரமாக வந்துட்டு அதை அந்த டைம் விற்றுருவாங்க. ஸோ ப்ரைஸ் அப்ரிஷியேஷனும் இருக்கும், டிவிடெண்டும் கிடச்சிருக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் எப்படி திங்க் பண்ணி இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா தாங்க இது. மற்றபடி உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து இவ்வளோதாங்க இந்த ஸ்டாக் பற்றி. ஸோ நிறைய நம்ம நண்பர்கள் வந்துட்டு நிறைய ஸ்டாக்லாம் கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றி பேச சொல்லி. எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாக் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து சும்மா ஏனோ தானோன்னு பேசி சப்ஸ்கிரைபருக்காக இல்லை வியூஸ்க்காக நான் பேசிட்டு போயிடலாம். நான் அப்படி பண்ணுறதில்ல. நான் என்ன பண்ணுறேன்னா என்ன இருக்குதோ ஆனஸ்ட்டாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டாக்கை நான் வந்து அஃபிஷியலாக அதோட பேலன்ஸ் ஷீட், அதுக்கப்புறம் லீகலாக இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணி அதில் இருக்கிற டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அதை இப்போ இன்ட்ரென்சிக்காக கால்குலேட் பண்ணி ஃபார்முலா வச்சு, ஸோ மினிமம் எனக்கு ஒன் வீக் ஆகுது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன், சும்மா வந்து டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க. நீங்கள் கொடுக்குற ஸ்டாக் வந்து நான் என் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரிசர்ச் பண்ணி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஏதாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோட எஃபர்ட்டை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இந்த சேனல் பற்றி சொல்லுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்கரேஜிங்காக இருக்கும். மற்றும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.